வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இதற்காக நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பை பாராட்டிய அவர், வேளாண், கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். லட்சாதிபதி மற்றும் நமோ ட்ரோன் சகோதரி திட்டங்களில் 3 கோடி மகளிர் இணைந்து பயன்பெற்று வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2014ஆம் ஆண்டு இதே நாள் திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது சிறப்புமிக்க தருணம் என்று கூறினார். கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு நிதின் நபீன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2014ஆம் ஆண்டு இதே நாளில் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை நினைவு கூர்ந்தார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய அவர், கட்டமைப்பு, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்புப் பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கித் தவித்த சுற்றுலாப் பயணிகளை விரைந்து மீட்டதாக கூறியுள்ளார். நமது பாதுகாப்பு படையினரின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உலகளாவிய சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் தடையின்றி பொருளாதார வர்த்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் உறுப்பு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதில் பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டோகே, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், இந்தோ பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் ஆஸ்திரேலியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய விளையாட்டு வாரியம் தொடர்பான சட்ட அறிவிக்கையின் மூலம் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சேவை நெறிமுறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் மூலம் தேசிய விளையாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை தேர்வுக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நியமிக்க உள்ள தேசிய விளையாட்டு சங்கங்களை அமைப்பது, நிதி உதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் விளையாட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அஇஅதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே.சி.டி. பிரபாகரிடம் இன்று காலை சமர்ப்பித்தார். முன்னதாக நேற்று 3 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று காலை மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியாக உள்ளதாக அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அவரது கடிதத்தை அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவைத் தலைவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோளாகும் என்று கூறியுள்ளார். பேரவை உறுப்பினர்கள் ஒரு கட்சியிலிருந்து ராஜினாமா செய்த பின்னர் அந்த தொகுதி காலியானது என்று முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறியுள்ள நிலையில் நேற்று தொகுதிகள் காலியானது தொடர்பான முறைப்படி அறிவிப்பு இல்லாத நிலையில் உறுப்பினர்கள் தாவேகாவில் சேர்ந்திருப்பது சட்டவிரோதமானதாகும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும் ஆய்வு செய்த பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44 இருந்து 40 குறைந்துள்ளது. பேரவையின் மொத்த எண்ணிக்கை 243 ஆகும். ஏற்கனவே 4 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை 5 உயரும். இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரையின் 2ஆம் நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 1,75,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மிசோரமில் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6 நாட்கள் முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீதும் பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் படகுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க படையினரின் பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது உள்ளிட்டோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கத்தாரில் உள்ள ஈரானின் $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை கத்தார் அரசு மறுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி.வி. சிந்து இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமாவை எதிர்கொள்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.